ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்கமிங் குரூப் 4 எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்க இந்த டைமில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதில் முடிஞ்ச லெவலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக சின்ன சின்ன டவுட்டுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ தட் உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பெட்டராகும். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, நான் இந்த லாஸ்ட் மினிட்டில் இப்போது 1 மந்த் டைம், லெஸ் தென் 1 மந்த்து தான் டைம் இருக்குது, இதில் நான் அதிகமாக ரிவிஷன் பண்ணணுமா இல்லை டெஸ்ட் அதிகமாக எடுக்கணுமா, எது நல்லது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா அதிகமாக ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை கம்மியாக எடுத்துகிட்ருப்பீங்க, சிலர் வந்து டெஸ்ட்டு நிறைய எடுத்துகிட்டு இருப்பீங்க, ரிவிஷன் கம்மியாக பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா, என்னை கேட்டேன்னா இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறது தான் எஃபெக்டிவ் மெத்தடு. நீங்கள் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணுறேன், நான் டெஸ்ட்டே எடுக்க மாட்டேன் அப்படின்னாலுமே வேலைக்கு ஆகாது. ரீசன் வந்து உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாகலாம். அப்புறமா சில கொஷின் நீங்கள் டெஸ்ட்டில் பார்க்குறது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுக்கு மார்க் கூடும், கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஏரியா வந்து நீங்கள் படிக்காத ஏரியாவோ இல்லை கவர் பண்ணாத ஏரியாவோ திருப்பி நீங்கள் ரீவிசிட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டெஸ்ட் எடுக்காமல் வெறும் ரிவிஷன் மட்டும் யாராவது பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. மினிமம் டெஸ்ட் எடுங்க. இல்லை நான் எந்த இன்ஸ்டியூட்டும் சேரலை, நான் செல்ஃபாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து டிஎன்பிசி வெப்சைட்குள்ளே போங்க, அதில் இருக்க கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் உட்காந்து ஃபார்மலாக ஓஎம்ஆரில் நீங்கள் ஷேட் பண்ணுறது அது ஒரு ரகம். சப்போஸ் அப்படி முடியலைன்னா கூட மினிமமாக கொஸ்டின் பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும் அந்த மாதிரி கெஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியுதான்னு கூட மினிமம் செக் பண்ணி நம்பர் எத்தனை கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணுறீங்களான்னு கூட செக் பண்ணலாம். மினிமம் அதையாவது பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் கடைசி நேரத்தில் இந்த கொஷினே பார்க்க மாட்டீங்க. அப்படி பார்க்காம இருக்காதீங்க, வெறும் படிச்சுக்கிட்டே மட்டும் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் வெறும் ரிவிஷன் மட்டும் பண்ணி டெஸ்ட்டே எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கும் எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக மார்க் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா, இதுதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு. லாஸ்ட் மினிட்டில் நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க. எப்படி டெஸ்ட் எடுப்பாங்கன்னா, ரொம்ப ரேண்டமாக டெஸ்ட் எடுப்பாங்க, ரிவிஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த சப்ஜெக்டே பெருசாக முடிச்சிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த டெஸ்ட்டு 2 விதமாக பிரிக்கலாம், ஃபுல் டெஸ்ட்டு, ஸ்ப்ளிட்டட் டெஸ்ட்டு. இதில் நீங்கள் எந்த டெஸ்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஃபுல் டெஸ்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எக்ஸாம் நெருங்க. ஸ்ப்ளிட்டட் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா ஸ்ப்ளிட்டட் டெஸ்ட்னால் ஒரு பர்டிகுலர் யூனிட்டை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க, பர்டிகுலர் ஏரியா மட்டும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுவீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஏரியாவிலேருந்து நிறைய கொஷின் இருக்கும், உங்களால் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக டிமோட்டிவேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 8 மட்டும் படிச்சுட்டு ஒரு 100 கொஷின் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி, மார்க் ரெடியூஸ் ஆகும். அப்படிங்கும்போது உடனே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிங்க, இதிலே நம்மளால் வாங்க முடியல, எப்படி ஃபைனல் டெஸ்ட்டில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேஷன் ஆகும். அதனால் ஸ்ப்ளிட்டட் டெஸ்ட் எடுக்கிறத வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கொஸ்டினாக பார்க்குறது பாருங்கள், மார்க்கை பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. அப்படி ஸ்ப்ளிட்டட் டெஸ்ட் எடுத்தாலும் ஜஸ்ட்டு என்ன ஏரியாவில் கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி எந்த டைப்பில் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக டெஸ்ட் எடுக்கிறாமே தவிர மார்க்கை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் கடைசி நேரத்தில் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ ஃபுல் டெஸ்ட் வந்து எடுக்கலாம். ஃபுல் டெஸ்ட்டும் எப்படி எடுக்கணும்னா, ஒரு ஃபுல் டெஸ்ட் 2 ஃபுல் டெஸ்ட்டுக்கான இடையான கேப்பு மினிமம் 1 வீக்காவது இருக்கணும். அப்படின்னா தான் உங்களால் மினிமம் இருக்கிற ஏரியாஸை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அப்கிரேட் ஆகுவீங்க. அதே மாதிரி மார்க்கும் என்ரிச் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பிளான் பண்ணியிருப்பாங்க, அவங்க பிளான்லேயே எப்படி இருக்குன்னா, மண்டே ஃபுல் டெஸ்ட், வெனஸ்டே ஃபுல் டெஸ்ட், ஒவ்வொரு நாள் விட்டுலாம் டெஸ்ட் எடுக்கிறவங்க இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அதுவே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பக்கம் எழுதுவீங்க. அப்படி எழுதும் போதே உங்களுக்கு அந்த நாள் உள்ள எனர்ஜி ஃபுல்லாமே ட்ரெயின் ஆயிரும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா அன்றைக்கி படிக்க மாட்டீங்க, அடுத்த நாள் தான் படிப்பீங்க. அப்படி அந்த ஒரு நாளில் உங்களால் எத்தனை போர்ஷன் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும், எவ்வளோ போர்ஷனை ரிவிஷன் பண்ண முடியும்? ஆல்ரெடி இருக்கிற நாலேஜை தான் வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருப்பீங்களே தவிர புதுசாக சில ஏரியாஸை வந்து அப்கிரேட் பண்ணவே மாட்டீங்க. இருக்கிறத மட்டுமே செக் பண்ணுவீங்க. அதுலேயும் மார்க் லோவர் ஆக டிமோட்டிவேஷன் ஆகும். ஸோ அதனால் மினிமம் என்னையே கேட்டிங்கன்னா ஒரு வீக்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கலாம். இல்லை அதிகபட்சமாக எடுக்கணுன்னா 2 எடுக்கலாம். ஒரு வீக்குக்கு 1 இல்லை 2 எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு ரிவிஷன் டைம் குறைஞ்சிரும். அதே மாதிரி மார்க்கும் வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் நினச்ச லெவலில் வரல அப்படின்னா அது டிமோட்டிவேஷன் ஆகும். ஃபைனல் எக்ஸாம் வந்து நீங்கள் இப்போ எடுக்கிற டெஸ்ட்டையோடு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் உங்களால் மார்க் வாங்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஏன்னா சரியான ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் இங்கே டஃப்பாக கொஷின்லாம் அட்டன் பண்ணி மார்க் கம்மியாகிட்டு அங்கே போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொஷின் இருக்கும், அதையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கரெக்டாக ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் ஃபைனல் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டாக எடுக்க பாருங்கள், ஸ்ப்ளிட்டட் டெஸ்ட்டாக எடுக்கிறத கம்மி பண்ணுங்கள். அப்படி ஸ்ப்ளிட்டட் டெஸ்ட்டாக இருந்தேன்னா மார்க்கை கன்சிடர் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு என்ன கொஸ்டினுக்கு என்ன ஏரியாவிலேருந்து கேட்குறாங்க,
என்ன மாதிரி ஆன்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளது மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபுல் டெஸ்ட் எடுத்தாலும் 1 அல்லது 2 வீக்லி எடுங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய சஜஷன். ரிவிஷன் தான் மெயினு. அதிக டெஸ்ட் எடுத்து கிளியர் பண்ணுறதை காட்டிலும் ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணுற ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் இல்லாமல் இந்த ஸ்டெப்பு மட்டும் பண்ணிலாம் கிளியர் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து நம்ம எடுக்கிற ஃபைனல் டெஸ்ட்டில் இருக்கிற கொஷின் தான் அப்படியே ஸ்கூல்லலாம் நம்ம எழுதியிருப்போம். டெஸ்ட் நிறைய எடுக்க அதே கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரிலாம் இந்த எக்ஸாம்ஸ்லலாம் ரிப்பீட் ஆகிறது கஷ்டம்தான். அதிகபட்சம் உங்களுக்கு ஜென்ரல் தமிழில் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் ஜிஎஸ்லலாம் அப்படியெல்லாம் ரிப்பீட் ஆகுது. ஏன்னா ஏரியா ஜாஸ்தி. உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே அப்படியா 6th-லேருந்து 12th அது போக வெளியிலேருந்து ஆப்டிடியூட் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, அப்புறமா வந்து உங்களுக்கு தமிழ் இருக்குது, ஜிஎஸ் இருக்குதுன்னு ஏகப்பட்ட போர்ஷன். ஸோ இவ்வளோ போர்ஷனில் இருந்து ஒரு 200 கொஷின் எடுக்கணுங்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகிற ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவாக. நீங்கள் லாஸ்ட்டில் எழுதக்கூடிய 1-2 டெஸ்ட்டு வச்சு கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே டெஸ்ட்டை வந்து டெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் சண்டே நான் டெஸ்ட் எழுத போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிவிட்டு தான் டெஸ்ட் அட்டன் பண்ணணுமே தவிர சும்மா நீங்கள் ரேண்டமாக டெஸ்ட் எழுதாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் என்னென்னா, டெஸ்ட்டு எடுக்கணும்னு மைண்ட் செட் இருக்குமே தவிர டெஸ்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் படிக்கணுங்கிற மைண்ட் செட்டே இருக்காது. பேருக்கு டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த வாரம் சண்டே ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறோமா, அதுக்கு இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கணும், ஒவ்வொரு நாளைக்கு இந்தந்த போர்ஷன் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர் பண்ணிட்டே வாங்க. இன்னொரு டவுட்டாக இருக்கும், ஃபுல் டெஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வாரம் சண்டே வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, என்னால் ஃபுல் போர்ஷனும் முடிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை எடுக்க முடியாது, அதனால் இந்த டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படி பண்ணாதீங்க. உங்களால் சிலபஸில் ஒரு 50% முடியுதா, முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. ஆனால் மார்க்கை கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்த ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு வாரம் கழித்து எழுதுவீங்களா, 7 நாள் கேப் இருக்குமா, அடுத்து இந்த 50% வச்சுட்டு இன்னும் படிக்காத போர்ஷன் படித்து இதை ரிவிஷன் பண்ணிவிட்டு எழுதுனீங்கன்னா ஒரு 70-75% கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அடுத்து தேர்டு டெஸ்ட் எழுதும் போது ஒரு 80-90% வருவீங்க. 4th டெஸ்ட் வரும்போது ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களால் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே உங்களோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. முன்னாடி படித்தது, போன வாரம் படித்ததை இந்த வாட்டியும் ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா படிக்காததையும் கொஞ்சம் படிச்சுட்டு இப்படியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து என்னால் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியல, அதனால் நான் டெஸ்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பீங்க. இது வேஸ்ட்டு. இது இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் கண்டிப்பாக மார்க் கம்மியாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓரளவு போர்ஷனாவது கம்ப்ளீட் பண்ணுங்கள், செலக்டடாக படிங்க, ப்ரியாரிட்டி வைஸ் படிங்க. ரிவிஷன் பண்ணும்போது ப்ரியாரிட்டி தான் முக்கியம். உங்களுக்கே தெரியும், இந்த பர்டிகுலர் யூனிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்னால் எல்லோரும் சொல்கிற மாதிரி யூனிட் 8லேருந்து அதிக கொஷின் கேட்பாங்க, பாலிட்டிலேருந்து அதிக கொஷின் கேட்பாங்கன்னா இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ உட்காந்துட்டு நீங்கள் வந்து நான் எக்கனாமிக்ஸ் படித்தேன், ஜியாகிரஃபி படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெயினான பாலிட்டி இதெல்லாம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா வெயிட்டேஜ் இதாகும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத போர்ஷன் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒவ்வொரு தாட்டியும் சயின்ஸில் வந்து நான் கம்மியாக மார்க் வாங்குகிறேன். இப்போ சயின்ஸை உள்ளே வந்து நான் சேர்ந்து படிக்கிறேன்னா என்னால் தனியாக படிக்க முடியலன்னா ஒவ்வொரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது, ஒவ்வொரு நார்மலாக மற்ற யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது இன்பிட்வீன் சயின்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அட்டஸ்டச் படிக்காதீங்க. இப்போ தமிழில் வந்து இலக்கணம் உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகுதா, செய்யுள் உரைநடை படிச்சுட்ருக்கீங்க, நடுவில் இலக்கணம் படிங்க. அப்போ உங்களுக்கு அது வந்து கஷ்டமாக தெரியாது. ஃபுல்லாக செய்யுள் முடிச்சுட்டு ஃபுல்லாக உரைநடை முடிச்சுட்டு அடுத்து ஃபுல்லாக இலக்கணம்னு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகுது அப்படின்னா இன்பிட்வீனை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். மேக்ஸும் அதே மாதிரி தான். எனக்கு அட்டஸ்டச்சு ஆப்டிடியூடு பார்க்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் மற்றது பார்க்கவே ஆப்டிடியூடையும் சைடில் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணுறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட் போட்டு இன்றைக்கி என்னென்னலாம் படிக்கணும்னு வச்சுருக்கீங்களோ அதை எழுதிக்கோங்க. படித்து முடித்ததை டிக் பண்ணுங்கள். படித்து முடிக்காததை வந்து ஏதோ ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து படிக்காததையும் அடுத்த பிளானில் இன்டெகிரேட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து ரொம்ப பெருசாக பிளான் பண்ணாதீங்க, நார்மலாக பிளான் பண்ணுங்கள். உங்களால் முடிக்கக்கூடிய லெவலில், உங்களுக்கு இருக்க டைம் இருக்கிற லெவலில் பிளான் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு 3 மணி நேரம் தான் கிடைக்குதுன்னா இதில் உங்களால் ஜிஎஸில் வந்துட்டு ஒரு 2 சாப்டர் படிக்கலாம் அதிகபட்சமாக. தமிழில் வந்து ஒரு 1 hour 2 யூனிட்ஸ் படிக்கலாம். அப்போ அதுக்கு மட்டும் ப்ரியாரிட்டி பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு நான் 10th முடிக்கிறது, அடுத்து 9th முடிக்கிறது தமிழில், அடுத்து 8th, ஏன்னா 9th 10th தான் அதிக வெயிட்டேஜ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தான் வேலைக்காகுமே தவிர உங்களுக்கு இருக்கிற டைம் அவைலபிலிட்டியில் மொத்தமாக நான் 6th தான் போவேன்,
நான் எனக்கு இம்பார்ட்டன்ட் வைஸ்லாம் எனக்கு போக மாட்டேன், நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் போவேன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இவ்வளோ நாள் நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணும் ஜிஎஸ்சில் எது இம்பார்ட்டண்ட்டு, தமிழில் எது இம்பார்ட்டண்ட்டு, சிலபஸ் வைஸ் படித்தா நம்மளுக்கு ஸ்பீடாக முடிக்க முடியுமா, புக் வைஸ் படித்தா ஸ்பீடாக முடிக்க முடியுமா அப்படிங்கிறது. தமிழ் பொறுத்தளவுக்கும் பொது தமிழ் பொறுத்தளவுக்கும் சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக முடிச்சிருவீங்க, மார்க்கும் நல்லா வரும். அதை முடிச்சுட்டு அப்புறமா புக் வைஸ் போங்க. இல்லை எனக்கு வந்து புக் வைஸ் போகிறது தான் கம்ஃபர்டபுள், அதை தான் நான் ஸ்பீடாக முடிப்பேன்னா புக் வைஸை முடிச்சுட்டு சிலபஸ் வைஸ் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் கன்சால்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக நான் சொல்ல விரும்புகிறது. ரிவிஷனும் பண்ணணும், டெஸ்ட்டும் எடுக்கணும். ஆனால் அந்த டெஸ்ட் எடுக்கிறது ரிவிஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ரிவிஷன் பண்ணுறதும் அதே மாதிரி டெஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு ஓவரால் மார்க் இதாக இருக்கும். மார்க்கை வந்து இப்போவே தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணாதீங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மட்டும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ எழுதிட்டுருக்க எல்லா டெஸ்ட்டுமே ஃபைனல் எக்ஸாம் டெஸ்ட்டுக்கு அப்படியே டிட்டோவாக இருக்கும்னு சொல்லவே முடியாது. இப்போ நான் ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ணுறேன்னா அதே கொஷின் பேப்பர் தான் ஃபைனல் எக்ஸாம் வரும்னு கிடையாது, மாறும். நார்மலாக ஃபைனல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஷின் பேப்பருமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டஃப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருக்கும். அந்த வருஷம் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறமா ஒவ்வொருத்தரோட லக்கு, அந்த எக்ஸாம் ஹாலில் கெஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்னு மைண்ட் செட் பண்ணாதீங்க. கஷ்டமாக இருந்தால் எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஆனால் ஈஸியாக இருக்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும், அதில் தான் மெயினாக விஷயமே இருக்குது. அதனால் நீங்கள் பாசிட்டிவாக நம்ம கிளியர் பண்ணுவோம், நம்ம நல்லா படிச்சிருக்கோம், இனி நல்லா ரிவிஷன் பண்ணுனா இன்னும் மார்க் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவாக யோசிச்சுட்டு படிங்க. ஃபெயில் ஆயிருமோன்னு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எந்த லெவலில் உங்களால் பெஸ்ட் எஃபர்ட் கொடுக்க முடியுமோ, எஃபர்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுங்க. மற்றதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடரே பண்ணாதீங்க. நம்மளோட கண்ட்ரோலை தாண்டி நம்ம கைகளுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை பற்றி பெருசாக வரி பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சதை மட்டும் எஃபர்ட் எடுங்க. கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இந்த லாஸ்ட் மினிட்ல இது பண்ணலாமா அது பண்ணலாமானே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க எதுவுமே பண்ணாமல். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சஜஷன் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது பண்ணலாமா அது பண்ணலாமா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். இன்பிட்வீன் நான் சொன்ன மாதிரி 1 or 2 டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ போர்ஷன் முடிச்சிங்களோ அதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். முடிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பியும் புதுசாக படிச்சுட்டு இருக்காதீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் படித்ததை வச்சே உங்களால் கிளியர் பண்ண முடியும், ஆனால் ரிவிஷன் பண்ணாமல் கிளியரே பண்ண முடியாது, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி. ஸோ ரிவிஷனோட மகத்துவத்தை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி டெஸ்ட்டுக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.